பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன இவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். டைம் 12 ஆக போகுது. இன்னும் கூட வந்து நம்மளுக்கு வாழ்த்து சொல்லலையே! எப்படியும் நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவாரு. நம்ம அவருக்கு வந்து சொன்ன மாரியே நம்மளுக்கு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா, இன்னும் தூங்கிட்டே இருக்காரு. என்ன இப்படி தூங்குறாரு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்ட்டா அவங்க அம்மா, அப்பா கால் பண்றாங்க. நம்ம அபியோட அம்மா, அப்பா. அவங்க வந்து வாழ்த்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "தேங்க்ஸ்ப்பா. நீங்களாவது சொன்னீங்களே. நீங்களாவதுனா அப்போ மாப்பிள உனக்கு வாழ்த்து சொல்லலையாம்மா?" அப்படின்னோனே, "ம் விடுங்கப்பா. அவர் எங்க சொல்றது?" அப்படின்னோனே, "என்னம்மா நீ இப்படி சொல்ற?" அப்படின்றாங்க. "இல்லப்பா, இல்லப்பா. முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு." அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னோனே, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அடுத்து வந்து எங்க அம்மா, அப்பா வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. அது போதும். நீங்க ஒண்ணும் சொல்லலைல்ல. விடுங்க ஜெயிலர் உங்கள பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுக்குறாங்க. அடுத்து காலைல எழுந்தவுடனே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அபிக்கு கேக் வாங்கி வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. அப்போ வந்து ராகவ் ஊட்டி விடு அப்படின்னோனே, ராகவ் வந்து ஊட்டுறதுக்கு வந்து மறுக்கிறாரு. அவரு சும்மா எடுத்து அவரே வந்து எடுத்துக்கிறாரு கொஞ்சமா கேக்கு. அத பார்த்து வந்து அபி மனசு கஷ்டப்படுறாங்க. ஊட்டி கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்க வந்து கிஃப்ட் குடுக்குறாங்க. மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, முரளி குடுத்த அந்த புடவைய வந்து குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு வந்து, "சுந்தரியா இது? நம்பவே முடியலையே!" அப்படின்றாங்க. "ஏன் நான் குடுக்கக்கூடாதா கிஃப்ட்டு? ஏதோ இந்த வீட்ல இருக்கா, குடுத்து தான் ஆகணும் ஏதாவது கிஃப்ட்டு. நான் முதல் முறையா குடுக்குறேன். இந்த கிஃப்ட் இது வந்து பார்க்க சொல்லு" அப்படின்னோனே, அத வாங்க பார்க்குறாங்க. "அபி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அபி. அவங்க மருமகளுக்கு கூட வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கிஃப்ட் கூட குடுக்கல. ஆனா உனக்கு குடுத்துருக்காங்களே, பெரிய விஷயம் தான் அபி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் பேசுறாங்க. உடனே பாட்டி வந்து, "உண்மையிலேயே சுந்தரி வந்து குடுப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னோனே, "நல்லா இருக்கா பாரு அபி" அப்படின்னோனே, "சாரி ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு சொல்றாங்க. அப்பாடா நிம்மதி எப்படியோ சேர்த்துட்டேன் அவன் சொன்ன மாரி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, சரி கோயிலுக்கு கிளம்பணும்ல டைம் ஆயிடுச்சுல கிளம்பு அபி அப்படின்னோனே, கோயிலுக்கு போம்போது இந்த புடவைய கட்டிக்க சொல்லுங்க. இந்த புடவ புது புடவல்ல இன்னைக்கு அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து ஆமா அபி அதான் சுந்தரி சொல்றால்ல, அவ ஆசைப்படுற மாரி இந்த புடவைய கட்டிக்க அபி அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அந்த புடவ எடுத்துட்டு போறாங்க. இங்க சந்தோஷம் தாங்கவே முடியல முரளிக்கு. அப்பா நம்ம கொடுத்த புடவைய கட்ட போறா. இதோட சந்தோஷம் என்ன இருக்கு? அவளுக்கு பார்த்து பார்த்து வாங்கினேன். இந்த புடவ அவ அந்த புடவையில அவ எப்படி இருக்கான்னு அப்படியே ரசிச்சு பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன முரளி நீ சொன்ன மாரியே நான் செஞ்சுட்டேனா? இப்போ வருவா வந்து ரசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு போறாங்க. எப்படியோ அத்தை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி தான். அத்தைய வச்சு எப்படியோ காரியத்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அபி அந்த புடவையில பார்க்கணுமே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா முரளி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புறதுக்காக வந்து சாரி எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. உடனே அந்த சாரிய கட்டலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா கை தவறி வந்து கீழே வந்து தண்ணி விழுந்துடுது அந்த சாரி மேல. அச்சச்சோ! தண்ணி விழுந்துருச்சே! இப்போ என்ன பண்றது? சரி வேற சாரி கட்டிட்டு போலாம். இந்த சாரிய அப்படியே வந்து ஆற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற போட்டு அபி வேற சாரி கட்டிட்டு வராங்க. அத பார்த்து வந்து அதிர்ச்சியடைறாரு முரளி. என்ன அபி வேற சாரி கட்டிட்டு வரா? போய் கேளுங்க அத்த அப்படின்னோனே, இதெல்லாம் வேற வா என் தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு போய் கேட்க போறாங்க. என்ன அபி நான் கொடுத்த சாரி நீ கட்ட மாட்டியா? அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? அதனால தான் இப்படிலாம் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து கட்டலான்னு எடுத்தேன். அப்ப திடீர்னு வந்து தண்ணி ஊத்திக்கிச்சு. அதனால ஈரமா இருக்க சாரிய கட்டிட்டு போ முடியும் கோயிலுக்கு. அதனால தான் வேற சாரி கட்டிட்டு போறேன். சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. நான் ஒண்ணும் உங்க மருமக கிடையாது. எது வேணாலும் திட்டு வந்து வாங்கிக்கிறதுக்கு நீங்க அணு வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு ச்சே தேவையா எனக்கு? இவகிட்ட வாங்கி கட்டிக்கணும் எனக்கு எழுதியா குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளிய பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்க முரளி வந்து செம கோவமாறாரு. ச்சே நம்ம கொடுத்த சாரிய கட்டாம விட்டுட்டாளே! என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா வந்து அபி வந்து போறாங்க கோயிலுக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு ராகு வந்து கம்முன்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ கூட ஒரு வார்த்தை எனக்கு வாழ்த்து சொல்றாரா இந்த ராகவு? கம்முன்னு இருக்காரு இந்த ராக்கி பாய். எப்படிதான் இப்படி இருக்காரோன்னு தெரியல. கூட இருக்கவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா தேஞ்சா போயிடுவாரு. இவ்வளோ நாள் கூட இருக்கான். அதுக்காவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் பர்த்டேக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம். ச்சே நான் எல்லாம் என் தலை எழுத்து. ஆனா இவர் இன்னைக்குள்ள வாழ்த்து சொல்லல. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பா வந்து முடிவு பண்ணிடுவேன் இந்த வீட்ட விட்டு போறத. அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சாமி கிட்ட வந்து குங்குமம் கேட்குறாங்க. அப்போ குங்குமம் குடுக்குறாரு. "நீயே வச்சு விடுப்பா" அப்படின்னு சொன்னோனே, வந்து ராகு வந்து அபிக்கு வந்து குங்குமம் வச்சு விடுறாரு. "சரிப்பா நல்லபடி இருங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்தநாளாம்மா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அந்த குருக்கள் உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சொல்ல வேண்டிய இந்த ராக்கி பாய் சொல்லவே மாட்டேங்கிறாரே! ச்சே எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வர்றீங்க. என்ன புலம்பிட்டே வர அப்படின்னு, ஒண்ணும் இல்ல வேண்டுதல் அப்படின்றாங்க. வேண்டுதல்லாம் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்றாரு. டென்ஷன் ஆகுறாங்க.